Hello and thank you for joining. என்னடா இது தமிழ்ல AWS கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பேசுறேன்னு நினைக்காதீங்க. இது நம்ம டெய்லி பேசுற கலோக்கியல் லாங்குவேஜ், இங்கிலீஷ் தமிழ் கலந்து வர கலோக்கியல் லாங்குவேஜ் தான் பேச போறேன். கோர்ஸ் நல்லாவே புரியும். ஏன்னா நம்ம கலோக்கியல் லாங்குவேஜ் தான் இப்போ பேசிட்டு இருக்கோம். ஓகேவா? அடுத்து இந்த கோர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதோட நிறுத்தாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுடைய கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் லேர்ன் பண்ணட்டும் AWS. அவங்களும் அவங்களுடைய கேரியர்ல மேல வரட்டும். ஒரு ப்ரொஃபஷனல் கண்டிப்பா நாலேஜை ஷேர் பண்ணணும் தன்னுடைய பியர்ஸோட, கூட வேலை பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட. யூ ஹாவ் டு ஷேர் இட். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ இந்த கோர்ஸ் இன்ட்ரடக்ஷன் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கோர்ஸ்ல எந்தெந்த AWS சர்வீசஸ், அமேசான் வெப் சர்வீசஸ் நம்ம லேர்ன் பண்ண போறோம்ன்றதை தெரிஞ்சுக்க போறீங்க. அந்த சர்வீசஸை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் யாருக்கான கோர்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். யாரெல்லாம் AWS சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் அசோசியேட் சர்டிபிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கோர்ஸ் பக்காவா பொருந்தும். இந்த கோர்ஸை நீங்க நல்லா படிச்சு ஃபாலோ பண்ணி, நான் சொல்றத ஃபாலோ பண்ணீங்கன்னா அவுட் ஆஃப் 1800 கண்டிப்பா எடுப்பீங்க, பாஸ் பண்ணிடுவீங்க. அதனால ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அடுத்த கேட்டகரி, நீங்க ஒரு டெக்னிக்கல் பர்சனா இருக்கலாம். நீங்க AWS சர்வீசஸை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் அந்த கோர்ஸ். உங்களுக்கான கோர்ஸும் இதுதான். இல்லைன்னா நீங்க மூணாவது கேட்டகரியில ஒரு ஐடி மேனேஜராவோ, ப்ரோக்ராம் மேனேஜராவோ, இல்ல ப்ராஜெக்ட் மேனேஜராவோ ஒரு AWS ப்ராஜெக்ட்ல ஆல்ரெடி மேப் ஆயிருக்கலாம். இல்ல அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பைப்லைன்ல இருக்கலாம், சீக்கிரம் வரப்போகுது, நீங்க அதுல ஒர்க் பண்ண போறீங்க, அப்படி இருக்கலாம். அப்படி இருந்தாலும் நீங்க AWS பத்தி, சர்வீசஸ் பத்தி ஒரு அசோசியேட் லெவல்ல தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கான கோர்ஸ் இதுதான். போன ஸ்லைட்ல யாருக்கான கோர்ஸ் இதுன்றதை நம்ம பார்த்துட்டோம். இந்த ஸ்லைட்ல இந்த கோர்ஸுக்கு நம்மளுக்கு வேண்டிய ப்ரீரெக்விசிட், இதெல்லாம் முக்கியமான தேவைகள்ன்றதை பார்த்துருவோம். உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடி நாலேஜ் இருக்கணும். அது கூட ஐபி அட்ரஸிங் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். ஆனா அது மேண்டேட்டரி கிடையாது. நெட்வொர்க்கிங் பீப்புளுக்கு ஐபி அட்ரஸிங் நல்லாவே தெரியும். ஆனா நம்மளுக்கு மிச்ச வேற டேட்டாபேஸ் சைட்ல இருந்து வரவங்களுக்கு, டெவலப்பர்ஸ், அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஐபி அட்ரஸிங் பத்தி தெரியாது. அதை பத்தி கவலைப்படாதீங்க, நம்ம அதையும் பார்க்கலாம். இந்த கோர்ஸ்ல அதை கவர் பண்ணிக்கலாம். அதை தவிர அடுத்து உங்ககிட்ட ஒரு லேப்டாப்போ ஒரு டெஸ்க்டாப்போ இருக்கணும் வித் இன்டர்நெட் ஆக்சஸ். இன்டர்நெட் ஆக்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டு இருந்தா. மூணாவதா உங்ககிட்ட ஒரு கிரெடிட் கார்டு இருக்கணும். இல்ல உங்களுடைய வெல்விஷர் கிரெடிட் கார்டை நீங்க யூஸ் பண்ணலாம். அவருக்கும் தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்க. கிரெடிட் கார்டு இல்ல டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃப்ரெஷர்ஸுக்கு இருக்காது கிரெடிட் கார்டு. ஆனா அவங்க கிளவுட் படிக்கணும்னா மேபி உங்க அப்பாவது, பிரதர்து அதை யூஸ் பண்ணுங்க, சொல்லிட்டு யூஸ் பண்ணுங்க. அந்த கிரெடிட் கார்டை வச்சுதான் நம்ம ஒரு ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் AWSல ஓபன் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணி நம்ம லேப்ஸ் எல்லாம், ஹேண்ட்ஸ் ஆன் லேப்ஸ் நம்ம பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப வசதியா இருக்கும். இந்த ப்ரீரெக்விசிட் மட்டும் மினிமமா பார்த்துக்கோங்க. ஐபி அட்ரஸிங் பத்தி கவலைப்படாதீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் அதை உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். இப்போ நம்ம பார்க்கலாம் என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்றது. ஸோ இதில் கேட்டகரிஸா பிரிச்சிருக்கு இந்த சர்வீசஸ். ஃபர்ஸ்ட் கேட்டகரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ IaaSனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், PaaSனா பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ இந்த கேட்டகரியில வர சர்வீசஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, VPC, தட் இஸ் விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். ஒரு பப்ளிக் கிளவுட்ல ஒரு பிரைவேட் கிளவுட் எப்படி கிரியேட் பண்றதுன்றதுதான் VPC. அடுத்து EC2, இது சர்வர்ஸ், AWS சைட்ல போடுற சர்வர்ஸ் we call it as, நம்ம EC2ன்னு சொல்லுவோம், எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட். EBS, இது ஒரு டிஸ்க நம்ம வால்யூம், இதை இங்க AWS சைட்ல நம்ம EBS சொல்லுவோம், எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர். IAM, ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். ஆட்டோ ஸ்கேலிங்ன்றது உங்களுடைய ரிசோர்சஸை டிமாண்ட் இருக்கும்போது, நிறைய டிராஃபிக் வரும்போது நம்ம ஸ்கேல் பண்ண போறோம். we are going to grow that resource. அந்த ஒரு டிமாண்ட் குறைஞ்ச உடனே அதை திருப்பி கம்மி பண்ணிட போறோம் ரிசோர்ஸ். அது ஆட்டோ ஸ்கேலிங். இப்போ நீங்க பாக்குறது என்னென்ன சர்வீஸ் தான் பாக்குறீங்க. இது உள்ளர நம்ம தனித்தனியா போய் ஒவ்வொன்றத்தையும் அதை பத்தி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பார்க்க போறோம். எப்படி பண்றது எல்லாமே உங்களுக்கு நீங்க லேர்ன் பண்ணிடுவீங்க. ELB, எலாஸ்டிக் லோட் பேலன்சர், எப்படி உங்க லோட டிஸ்ட்ரிபியூட் பண்றது உங்க ரிசோர்சஸ்க்கு அப்படின்றது லோட் பேலன்சர், தட் இஸ் எலாஸ்டிக் லோட் பேலன்சர். அப்புறம் டேட்டாபேஸ் ரெண்டு
கைண்ட் ஆஃப் ரெண்டு டேட்டாபேஸ் இதில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஆர்டிஎஸ், தட் இஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ். இன்னொன்று அரோரா வந்து இவங்களுடைய ஏடபிள்யூஎஸோட ப்ரொப்ரேட்டரி, அவங்களே ரெடி பண்ண ஒரு டேட்டாபேஸ், டஃப் காம்படிட்டர் டு ஆரக்கிள். அடுத்து பார்க்க போகிற கேட்டகரி வந்து டிஎன்எஸ், டொமைன் நேமிங் சிஸ்டம் சொல்லலாம், இல்லை டொமைன் நேம் சர்வர் சொல்லலாம். ஸோ இந்த டொமைன் நேம் சர்வர் ஏடபிள்யூஎஸ்ல என்ன இருக்கு, அதே மாதிரி சிடிஎன், கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க், அதாவது உங்களுடைய டேட்டாவை சீக்கிரமா எண்ட் யூசருக்கு குயிக்கா டிலே இல்லாம கொண்டு போய் கொடுக்கறதுக்கு கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் யூஸ் பண்ணுவாங்க. அதை ஏடபிள்யூஎஸ்ல என்ன இருக்குன்றத இந்த கேட்டகரியில பார்க்க போறோம். ஸோ ரவுட் 53 இது வந்து டிஎன்எஸ் தான். ரவுட் 53 இங்க ஏடபிள்யூஎஸ் சைட்ல நம்ம லேர்ன் பண்ண போறோம். அண்ட் தென் கிளவுட் ஃப்ரண்ட், சிடிஎன்ல கிளவுட் ஃப்ரண்ட் நம்ம லேர்ன் பண்ண போறோம். அடுத்த கேட்டகரி ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜ் நிறைய ஸ்டோரேஜ் இருக்கு. எந்தெந்த ஸ்டோரேஜ் எந்தெந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு எந்தெந்த சொல்யூஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண போறோம்ன்றத இந்த ஸ்டோரேஜும் லேர்ன் பண்ண போறோம். எந்தெந்த சிச்சுவேஷனுக்கு எந்தெந்த ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண போறோம்ன்றதையும் நம்ம லேர்ன் பண்ணுவோம் இந்த கோர்ஸ்ல. ஸோ S3 இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஸ்டோரேஜ். ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஸ்டோரேஜ் என்னன்றது நம்ம உள்ளுக்குள்ள அதை பத்தி படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். EFS, எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம், இது ஒரு நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டத்துக்கு ஈக்குவலன்ட். இன்னொன்று FSX ஃபார் விண்டோஸ். அடுத்து கிளேஷியர், இது ஒரு ஆர்கைவல் ஸ்டோரேஜ். அடுத்த கேட்டகரி சர்வர்லெஸ். சர்வரே இருக்காது, ஆனா நம்மளுடைய கம்ப்யூட்டர் ரன் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப சீப்பா ஒர்க் அவுட் ஆகும் கஸ்டமர்ஸ்க்கு, செலவு கம்மி இதை யூஸ் பண்ணும்போது. ஸோ அது ரிலேட்டடான சர்வீசஸ் என்னென்ன இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம லேர்ன் பண்ண போறோம். அதுல ஒன்று லாம்டா, API கேட்வே, another is DynamoDB. இது ஒரு ஸ்கீமாலெஸ் DynamoDB டேட்டாபேஸ். அடுத்த கேட்டகரியில செக்யூரிட்டி பார்க்க போறோம். அதுல IAM, ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். இந்த IAM ஆல்ரெடி நம்ம IaaS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் சர்வீஸ்லயும் பார்த்தோம், செக்யூரிட்டிலையும் வருது. நம்ம இதையும் பார்க்க போறோம். அடுத்தது கீ மேனேஜ்மெண்ட், தட் இஸ் IAM. அப்புறம் KMS, கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். ஸோ இது வந்து ஒரு என்கிரிப்ஷன் பர்பஸஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பத்தியும் நம்ம லேர்ன் பண்ண போறோம். HSM, ஹார்ட்வேர் சர்வீஸ் மாடல், இதுவும் ஒரு செக்யூரிட்டி கேட்டகரியில வர ஒரு சர்வீஸ். இன்னொன்று பேராமீட்டர் ஸ்டோர், டைரக்டரி சர்வீஸ். டைரக்டரி சர்வீஸ் நம்ம ஒன்றும் கிடையாது, அது ஆக்டிவ் டைரக்டரி கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ரிலேட்டடாக வர AWS சர்வீசஸ். அப்புறம் செக்யூரிட்டி குரூப்ஸ், இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபயர்வால். அப்புறம் நாக்கல்ஸ்னா நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். அடுத்த கேட்டகரி பேட்ச் ப்ராசஸிங். இந்த பேட்ச் ப்ராசஸிங்ல நம்ம பார்க்க போற சர்வீஸ் EMR, தட் இஸ் எலாஸ்டிக் மேப் ரெடியூஸ் அண்ட் பேட்ச். இது ரெண்டும் பிக் டேட்டால ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய சர்வீசஸ். கேட்டகரி மைக்ரேஷன் சர்வீசஸ். இந்த மைக்ரேஷன் சர்வீசஸ்ல மைக்ரேஷன் சர்வீஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம உங்களுடைய டேட்டாவோ சர்வர்ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றது. அதாவது ஆன் ப்ரெமிசஸ்ல இருந்து AWS கிளவுடுக்கு மைக்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுல என்னென்ன சர்வீஸ் நம்ம பார்க்க போறோம்னா, DMS, டேட்டாபேஸ் மைக்ரேஷன் சர்வீஸ். ஒரு டேட்டாபேஸை எப்படி மூவ் பண்ணுவாங்க இந்த சர்வீஸை வச்சுன்றத நம்ம லேர்ன் பண்ண போறோம். அப்புறம் எஸ்எம்எஸ்னா சர்வர் மைக்ரேஷன் சர்வீஸ். இந்த சர்வீஸ் அவுடேட்டட் ஆயிடுச்சு, இப்போ மேபி இந்த மந்தோ நெக்ஸ்ட் மந்தோ இதை வந்து எடுத்துட போறாங்க. அதுக்கப்புறம்லாம் நம்மளை யூஸ் பண்ண சொல்றது அவங்க MGN புது சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. MGNனா அப்ளிகேஷன் மைக்ரேஷன் சர்வீஸ். சாரி, இது டேட்டாபேஸ் சர்வீஸ், டேட்டாபேஸ் மைக்ரேஷன் சர்வீஸ். இது வந்து அப்ளிகேஷன் மைக்ரேஷன் சர்வீஸ். இந்த சர்வீஸ் தான் நம்ம யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து SMS அவுடேட்டட் ஆயிடுது. இது அப்ளிகேஷன் மைக்ரேஷன் சர்வீஸ். கிளவுட் என்டியூர்னு ஒரு கம்பெனியை ஆல்ரெடி ஒரு டூல் இருக்கு, அது வேற ஒருத்தர் வந்து அதை விலைக்கு வாங்கிட்டு இப்போ அதை AWS ஓட இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க, அதை ரீநேம் பண்ணிருக்காங்க MGN, தட் இஸ் அப்ளிகேஷன் மைக்ரேஷன் சர்வீஸ் அப்படின்னு. அடுத்தது ஸ்னோபால்ன்றது ஒரு பிசிக்கல் டிவைஸ். அந்த டிவைஸ்ல நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி அந்த டிவைஸை AWS டேட்டா சென்டருக்கு அமிச்சா அதுல இருந்து காப்பி பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒரு டைப் ஆஃப் மைக்ரேஷன். ஸோ ஸ்னோபால், இந்த சர்வீசஸை பத்தியும் இந்த கேட்டகரியில நம்ம லேர்ன் பண்ண போறோம். அடுத்து நம்ம பார்க்க போற கேட்டகரி அனலிட்டிக்ஸ் அண்ட் IoT. இன்னைக்கு ஹாட் மார்க்கெட்ல. ஸோ அது அனலிட்டிக்ஸ்ல நம்ம பார்க்க போற சர்வீஸ் கைனசிஸ், அண்ட் தென் ரெட்ஷிஃப்ட், அண்ட் தென் அத்தினா. இந்த 3 சர்வீஸும் நம்ம கத்துக்க போறோம். இவ்வளோ சர்வீஸ் இதெல்லாம் AWSல இருந்தா அதை மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு நம்ம சர்வீஸ் வேணும், அதை மானிட்டர் பண்றதுக்கும் சர்வீஸ் வேணும். அதையும் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ எக்ஸ்ரேன்ற ஒரு மானிட்டரிங் சர்வீஸ், கிளவுட் ரயில், கிளவுட் வாட்ச், இதெல்லாம் மானிட்டரிங்ல வரும்.
கான்ஃபிக் அண்ட் ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்ல வரும். ஸோ இதை பத்தியும் நம்ம லேர்ன் பண்ண போறோம். அப்பதான் இந்த சர்வீசஸ் எல்லாம் எப்படி மானிட்டர் பண்ணி மேனேஜ் பண்றதுன்றது நம்மளுக்கு தெரிய வரும். இதை தவிர இன்னொரு கேட்டகரி கண்டெய்னர்ஸ் அண்ட் டாக்கர்ஸ். ஸோ இந்த கண்டெய்னர்ஸ் ஏடபிள்யூஎஸ்ல என்ன சர்வீஸ்னா ECS அண்ட் தென் டாக்கர்ஸ்க்கு ஃபேர்கேட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் என் கூட இருந்து இதை தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். இதை ஒரு தடவைக்கு 2 தடவை கோத்ரூ பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோ ரொம்ப குயிக்காக வந்துடும். ஒரு 2-3 நாளில் ரெடியாக இருங்க. சொன்னது தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னையும் என்கரேஜ் பண்ணுங்க. நான் மோர் எனர்ஜி, நீங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு மோர் எனர்ஜி இட் இஸ் கோயிங் டு கிவ் மீ. எனக்கு அந்த எனர்ஜி இருந்தால் தான் நான் உங்களுக்கு நிறைய டெலிவரி பண்ண முடியும். என்ஜாய் வாட்சிங். தேங்க்யூ.